everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பீஸா ரெசிபி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சேலஞ்சுக்காக நான் பண்ணது. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து குக்கிங் ஃபார் லைஃப்னு சேனல் வச்சுருக்காங்க. அவங்க தான் எனக்கு இந்த சேலஞ்ச் வந்து பண்ணாங்க. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த ரெசிபி பண்ணியிருக்கிறேன். பிஸா எப்படி வந்துச்சு, சூப்பராக இருந்ததா இல்லை சொதப்பியிருக்கிறதான்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு சேலஞ்ச் பண்ணது குக்கிங் ஃபார் லைஃப்லேருந்து அவங்க தான் பண்ணாங்க. ஸோ வந்து இந்த சேனலில் போய் பாருங்கள், சூப்பரான யூனிக்கான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து மைதா மாவு ஒரு 2.5 கப்பு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் ரெண்டுமே வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் தான் ஃபஸ்ட் டைமாக அந்த பேக்கிங்லாம் எனக்கு தெரியாது. இதான் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன். அது எப்படி வருதுன்னே தெரில, கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. இப்போ வந்து நான் வார்ம் வாட்டர் வந்து இதில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சூடான தண்ணிலாம் விடக்கூடாது. ஜஸ்ட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேறிங்க. பிஸா பண்ண போகிறோம்னு நினைக்கும் போதே கொஞ்சம் திகிலாக இருந்துச்சு. நல்லா வசமாக மாட்டி விட்டாங்களோ அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. பட்டு ஸ்டில் ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு, பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தயிர் போட மறந்து போச்சு. மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பல்ப் எரிஞ்சுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரி, நம்ம இப்போ கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, மாவு வந்து கையிலேருந்து வரவே இல்லை. கையெல்லாம் அப்படியே ஒட்டி பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. ஐயையோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், அப்படி கையிலெல்லாம் அப்படியே மோதிரம் போட்ட மாதிரியே இருக்குது. சரி, இருந்தாலும் என்னோடய முயற்சியை நான் விடலை. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி அப்படியே பிசைஞ்சிட்டே இருந்தேன். பாருங்கள், வரமாட்டேங்குது. ஆக்சுவலாக நிஜமாகவே இதுதான் எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேக்கிங் இதெல்லாம் பண்ணுறது. ஓவன் இல்லாமல் பண்ணணுங்கிறதுனால தான் நான் அந்த சேலஞ்சு ஒத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளோட மாவு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிட்டு ஜஸ்ட் அதை ரெஸ்ட்டு வைக்கணும். ஒரு 1 hour வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சுக்கணும். இப்போ வந்து இப்படி நல்ல ஆயிலை வந்து மேலே தடவிக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆயிலும் தேவையில்லை, நம்ம நார்மலாக கோகோனட் ஆயில் விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இந்த ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணி ஒரு 1 hour அப்படி வச்சுக்க போகிறேன். இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி ஆனியன், கொஞ்சமாக ஆலிவ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு டொமேட்டோ, கேப்சிகம் வந்து இது எல்லோ ஆரஞ்சான்னு தெரில, அதில் கொஞ்சம் பாதி எடுத்துருக்கிறேன். அப்புறம் க்ரீன் ரெட் கேப்சிகம் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிஸாவுக்கு வந்து பிஸா சாஸ் ரெடி பண்ணணும். இங்கே வந்து கெச்சப் எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் அதை குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும். ஸோ அதை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரிகானோ சேர்க்கணும். ஒரிகானோ சேர்த்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட பிஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 hour கழிஞ்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அப்படியே நல்லா குத்தி பார்க்க நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது. ஐ மீன் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பக்குவமாக தான் விரைவிருக்கேன் அப்படின்னு ஒரு ஹோப் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பேனில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்க போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம கேக் பண்ணுற பேன். நான் வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு இது வரைக்கும் கேக் பண்ணதே கிடையாது. என்றைக்காவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன். அது இன்றைக்கி யூஸ் ஆகிருக்கு. ஸோ அது உள்ள வச்சு தான் நான் இந்த மாதிரி பிஸா ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்ம பிஸா பண்ணும்போது இந்த சைட்லெலாம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வண்ணமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சுட்டு அங்கங்கேயா குத்தி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான். அப்போது இதை வந்து நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட்டு கீழே வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுக்கணும். அதாவது பேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், லைட்டாக வெந்திருக்கு, அதாவது கொஞ்சம் செவந்து வந்திருக்கா. இப்போ எடுத்து மறுபடியும் அதே இதில் போட்டாச்சு. இப்போ இதில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த பிஸாவோட சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தால அதை வந்து நான் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடணும். அப்புறம் மொசரெல்லா சீஸ் இருக்குது, சீஸ் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த சேலஞ்ச் வந்து அப்படியே செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு 6 சேனலுக்கு வந்து நான் சேலஞ்ச் விட போகிறேன். அது என்னென்ன சேலஞ்சுன்னு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகங்கிற மாதிரி நானும் வந்து அந்த 6 சேனலுக்கும் சேலஞ்ச் விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம சீஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஆனியன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் அங்கங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனல் வந்து சண்டே சமையல், அவங்களுடைய சேனல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த 6 சேனலையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த 6 சேனலோட லோகோவும் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருடைய வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். நிறைய சூப்பரான ரெசிபியெல்லாம் போட்டிருக்காங்க. சண்டே சமையல், பாசிபிள் குக்கிங், நித்யா சமையல், 5 இணை உணவுகள், 8 திக்கும், த கிச்சன் டைரி. சண்டே சமையல் அம்மாவுக்கு வந்துட்டு நான் பூண்டு பால், அதுக்கப்புறம் மருத்துவ பால்னு என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அது வந்து அவங்களுக்கு சேலஞ்சு விடுறேன். அப்புறம் பாசிபிள் குக்கிங், நித்யா சமையல், 5 இணை உணவுகள், இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நான் ஆரஞ்சு அல்வா வந்து சேலஞ்ச் போட்டிருக்கேன். 8 திக்கும் த கிச்சன் டைரி, இவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து வெஜ் பீஸா வந்து சேலஞ்சு விடுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட பிஸா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக இது போட்டுக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ். ஆக்சுவலாக மறந்துட்டேன், 2வது நான் போட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு பேஸ் வந்து நல்ல கனமாக இருக்கிற பாத்திரத்தை வந்து நான் வந்து அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு எனக்கிட்ட வந்து கீழே உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் இந்த மாதிரி சின்ன குட்டி பிளேட் வந்து நான் வந்து கீழே வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கமத்தி வச்சாச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி நான் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிஸா, அதை வந்து இது உள்ளே வச்சிடலாம். பயமாக தான் இருந்துச்சு, ஐயோ எப்படி தான் வரப்போதோ, மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, வந்தால் நல்லது, வராட்டாலையும் நல்லது அப்படின்னு ஒரு மனசில் ஒரு தெம்போடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு குக் பண்ணதுக்கு. இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸோ என்னோடய குருநாதர் குக்கிங் ஃபார் லைஃப் சிஸ்டர் சொன்னது அப்படி தான், 15 நிமிஷம் நீங்கள் வச்சா போதும்னு. ஸோ நான் அதே மாதிரி தான் பண்ணேன். சூப்பராக வந்திருந்து பாருங்கள். ஆனால் இதில் ஒரு குட்டி ஃப்ளாப் மாதிரி இருந்தது. அது என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிஸா வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது அதோட மனம், ஐயோ கேட்க வேண்டாம், நிஜமாகவே சூப்பராக இருந்துங்க. நம்ம பிஸா கட்லையெல்லாம் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு அதோட டேஸ்ட்டு எல்லாமே. ஆனால் இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அது மட்டும்தான். பட் சில பேருக்கு வந்து பேஸ் ரொம்ப கனமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் தின்னாக இருந்தால் பிடிக்கும். பட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? ஆனால் அந்த பேஸ் பார்த்தீங்களா, சைடில் பார்த்தீங்களா கொஞ்சம் கனமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுது. ஸோ அது தவிர பிஸா வந்து பக்கா சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் குக்கிங் ஃபார் லைஃப் சிஸ்டருக்கு நான் சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே பயந்தே பண்ணாமல் இருந்தேன், எங்கே வருமோ வராதான்னு. பட் வந்துடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து என்னென்ன சேனல் வந்து நம்ம சேலஞ்சை ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்க்க போகிறீங்க. சண்டே சமையல், 8 திக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிபிள் குக்கிங், எல்லாரோட சேனல்லையும் போய் பாருங்கள். நித்யா சமையல், பார்த்தீங்கன்னா 5 இணை உணவுகள், அதுக்கப்புறமா கிச்சன் டைரி அப்படிங்கிற ஒரு சேனலில் உள்ளவங்களும் இந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களோட சேனலை போய் பாருங்கள். இவங்க சேலஞ்ச் எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் பை. தேங்க்ஸ்.